வேதாகமத்தின்படி மன்னிக்க வேண்டியதான அவசியம் சொல்லிடுறேன். முதல் காரியம், வேதாகமம் சொல்லுது நீங்க மன்னிச்சுதான் ஆகணும். அது கட்டளையா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தேவன் என்ன சொல்றாரு? ஒரு கட்டளையா தந்திருக்காரு, நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும்? மன்னிச்சுதான் ஆகணும். ரெண்டாவது, எபேசியர் 4:32 நீங்க வாசிப்பீர்களானால் நீங்க அடுத்தவங்களை மன்னிக்கணும்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலர் அறிவுரை கூறுறாரு. அப்போ மன்னிக்கணும், அன்பு செய்யணுங்கிறது ஒரு கட்டளை, மன்னிக்கணும், அன்பு செய்யணுங்கிறது ஒரு அறிவுரை. அடுத்தது என்ன சொல்றாரு? மத்தேயு 18:22 நீங்க வாசிப்பீங்க. ஆனால் எவ்வளவு நேரம் மன்னிக்கணும்னா, ஒரே நாள் 7-70 தடவைனாலும் அந்த மனுஷன் தன் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்பானாலும் நீங்கள் மன்னிக்கணும். அடுத்தது எப்படி மன்னிக்கணுமா? தேவன் உங்களுடைய கடன்களை மன்னித்தது போல நீங்க மன்னிக்கணுமா? மத்தேயு 6:12 நீங்க வாசிப்பீர்களானா, தேவன் எப்படி நீங்க செய்த எல்லா அநியாயங்கள், அக்கிரமங்கள், மீதுல எல்லாம் மன்னிச்சாரோ அதே போல அடுத்தவங்களை நீங்க மனப்பூர்வமாய் இப்ப சிலர்லாம் பாத்தீங்கன்னா மன்னிக்கிறீங்க, மன்னிச்சுட்டேன்னு சொல்றீங்க, ஆனா மனசுல இருந்து கசப்பு மாறிச்சாயா? இந்த காரியத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்களா. உங்க மனசார அவங்க மன்னிச்சிங்களா? இல்ல இல்ல இல்ல. ஏன் கசப்பு இருக்கு? ஏன் அவன் அப்படி பண்ணிட்டாங்கிற தீங்கு நினைக்கக்கூடிய எண்ணம் இருக்கு? ஏன் இந்த பழி வாங்கக்கூடிய உணர்வு இன்னும் உள்ள குதிச்சு கொண்டே இருக்கு? வாயினால என்னை நோக்கி வந்துட்டான், என்னை நோக்கி கேட்டுட்டான், அதனால மன்னிச்சுட்டேன் போ. ஆனா உள்ள என்ன இருக்கு? இவன் 4 பேர் மத்தியில் அவமானப்படுத்திட்டான், இவன் இப்படி கேட்டுட்டான், இவன் இப்படி செய்துட்டாங்கிற பழி உணர்வு இருக்கு, கசப்பு தன்மை இருக்கு, கோபம் உள்ள இன்னும் பற்றி எரிஞ்சிட்டே இருக்கு. அதனாலதான் நீங்க மன்னிப்பு கொடுத்த பிறகும் உங்க வாழ்க்கையில நிம்மதியும் இல்லை, தேவ பிரசனமும் இல்லை, தேவ கோபம் நீங்கவும் இல்லை, தேவ ஆசீர்வாதமும் இல்லை. நீங்க எப்படி மன்னிக்கணுமா? தேவன் உங்களுடைய கடன்கள் எல்லாம் மன்னித்தாரு பாருங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் இருக்கு. அப்போ எப்படி தேவன் மன்னிக்கிறாரு? நான் நினைப்பதில்லைன்னே சொல்றேன். உன் அக்கிரமங்களையும் உன் மீறுதல்களையும் நான் நினைப்பதில்லைன்னு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? வாயினால மன்னிப்பை கொடுத்துட்டு இப்படி பண்ணிட்டானே, இப்படி பண்ணிட்டாலே, அப்போ அதை நினைவு கூறக்கூடியவங்களாக தான் இருக்கிறீங்க. அந்த ஒவ்வொரு காரியத்தையும் மறக்க முடியல, மன்னிக்க முடியல, அது வந்து வெளியில வர முடியல, அதை நினைக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க. அதனாலே ஆசீர்வாதம் இல்லை. எபேசியர் 4:31 அங்க எப்படி மன்னிக்கணுமா? கசப்பு நீங்கி மன்னிக்கணுமா? அங்க எப்படி மன்னிக்கணுமா? கோபம் நீங்கி மன்னிக்கணுமா? மன்னிச்ச பிறகு மறுபடியும் கோபம் உள்ள இருக்கக்கூடாது, மன்னிச்ச பிறகு மறுபடியும் கசப்பு அங்க இருக்கக்கூடாது. ரோமர் 12:19 நீங்க வாசிப்பீர்களே, ஆனால் அங்க பழி வாங்கக்கூடிய குணம் நீங்கி மன்னிக்கணுமா? இப்ப பழி வாங்க குணம் இன்னும் மன்னிச்சுட்டு வாயில சொல்லிட்டேன், ஆனா பழி வாங்க குணம் உள்ள இருக்கு. ரோமர் 12:14 என்ன சொல்லுது? சபிக்கிறவர்களை நீங்க நினைச்சணுமா? ஆசீர்வதிக்கணும். அதுதான் மன்னிக்கிறதான ஒரு தன்மை. மன்னிச்சுட்டேன்னு நீங்க சொல்லிருங்க, ஆனா இருதயபூர்வமாய் மன்னிக்காம இருப்பீர்களானால் நீங்கள் உண்மையிலே மன்னிக்காதவர்கள் தேவனுடைய பார்வையில் கசப்பு உள்ள இருக்குது. அந்த பழி வாங்கும் தன்மை இன்னும் இருக்கு, அந்த கோபம் இன்னும் இருக்கு, அந்த வைராக்கியம் இன்னும் இருக்கு. சே இப்படி பண்ணிட்டானே, சே இப்படி பண்ணிட்டாலே. இருதயபூர்வமா இதை எல்லாத்தையும் தூர எரிஞ்சிட்டு, ஆண்டவரே நீர் மன்னித்தீர், சிலுவையில தொங்கும் போதும் பிதாவே இவர்களை மன்னி என்று சொன்னீர், அந்த இருதயத்தை எனக்கு தாரும், அழுங்க, கெஞ்சிங்க. மன்னிக்க முடியாத ஒரு தன்மை ஆசீர்வாதமே கிடையாது.